ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எப்படி பீட்ரூட்டை ரொம்ப குயிக்காக கிரேட் பண்ணேன்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ அந்த பீட்ரூட்டை நாம் எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் மீன்வாயில் பீட்ரூட்டை நான் இப்போது 1 கப் தண்ணி விட்டு வெறுமனையாக தண்ணியில் வேக வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. பீட்ரூட்டை வேக வச்சுட்டே இருக்கேன். நாம் இப்போ மீன்வாயில் இதை தாளிச்சிடலாம். நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் நான் இப்போ கடுகு தான் போட போகிறேன். கடுகு அண்ட் உளுத்தம்பருப்பு. நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இப்போது உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இந்த ஹாட் ஆயிலே நான் இப்போ ஒரு பாதி தேங்காவை ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே இந்த ஹாட் ஆயிலில் ஆட் பண்ணிடுறேன். இந்த தேங்காவை ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டேன். இதை நான் கொஞ்ச நேரம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கோகோனட்டை நல்லா இன்னொரு டைம் நல்லா இது பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேமில் இன்னும் வைக்கல. தேங்காவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாம் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம்.
டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், பிகாஸ் மசாலா ஆட் பண்ணனால. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக ஜீரகத்தூள். அவ்வளோதான். ஸோ நம்ம மசாலாஸ் வேலை முடிஞ்சுது. அண்ட் இதிலே நம்ம இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த தேங்காயில் இந்த மசாலாவை நம்ம இப்போ நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிடலாம். இந்த சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக், கியூமின், அவ்வளோதான். இந்த 4 மசாலாஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. மசாலாஸ்காண்டி கொஞ்சம் நான் லோ ஃப்ளேமில் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகிடட்டும் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான். அண்ட் ஆல்மோஸ்ட் நாம் குக்கிங் எண்டுக்கு வந்துடுச்சு. மீன்வைல் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பீட்ரூட்டை வேக வச்சுருந்தேன். கிரேட்டட் பீட்ரூட்டை வெறுமனையாக 1 கப் தண்ணி விட்டு மட்டும்தான் நான் வேக வச்சுருந்தேன், குக் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே அந்த பீட்ரூட்டோட ஆட் பண்ணல. தண்ணியும் பீட்ரூட்டும் மட்டும்தான். இப்போ அந்த தண்ணி எல்லாம் இவாப்ரேட் ஆகிடுச்சு, பீட்ரூட்டும் வெந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த வெந்த பீட்ரூட்டை நாம் இதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட்டை உள்ளே போட்டுட்டோம். இப்போ நாம் இந்த மசாலாவோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. அந்த பீட்ரூட் கம்ப்ளீட்லி குக் ஆனது. வெறும் தண்ணி விட்டு தான் வேக வச்சேன், வேறு எதுவுமே நான் போடலை. சால்ட்டு கூட போடாமல் தான் நான் வேக வச்சேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு கூட்டு. ஜஸ்ட் காயை தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அந்த வாட்டர் இவாப்ரேட் ஆகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காயோட கொஞ்சம் மசாலாஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னுமே தேங்காய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த மசாலாவோட. அண்ட் இடையில சால்ட்டும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. தேவைப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான பீட்ரூட் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், நாம் முடிச்சிக்கலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு ரெடி. இதை நாம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஒரு பவுலில் எடுத்து வச்சு காட்டுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பெருசாக இதில் எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் கோகோனட்டும் 4 பவுட்ரு தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.